தங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூட்ட நெரிசலில் தங்கள் உடைமைகளை மாறுங்கள். விதி இல்லையா? அதனால் இப்படியே இந்த சபரமதி நதிக்கரை நீண்ட நேரம் போராடி கொண்டிருந்தால் வெற்றி தோல்வி காணவே முடியாது. அதனால் வடது செய்து அதோ பார்த்ததையா காத்தவரி அர்ஜுனனும் பரசுராமர் குருவாக வழங்கக்கூடிய பரசுராமனும் யுத்தம் செய்த இடம் வெண்கல பூமி தெரிகிறது. அங்கே வெண்கல பூமி அருகிலே சென்றால் ஒருவருக்கொருவர் உயிர்களை அறிந்து தெரிந்து புரிந்து சண்டை செய்யலாம். புறப்படுங்கள். அதை தெரிய வந்த நோக்கி செல்லுங்க. வெண்கல பூமி நோக்கி காசிப்பட்டு மகனே தெவியல் கொண்ட அகப்பட்ட சாமான் அவன் உயிர்களை நீக்குவதற்கு இருவரும் சமமாக செய்கிறோம். அதனால் அவரவருடைய உயிர்களை அறிந்து யுத்தம் செய்யலாம். முதல்ல சொல்றாரு சொல்ற ஆயிரம் உயிர்களை தெரிந்து அறிந்து புரிந்து சத்தியமாக சொல்கிறேன். என்னுடைய உயிர்களை இதோ தெரிகின்ற சிரசில் இருக்கிற சிரஸ் என்றால் தலை தலையில் இருந்து என்னுடைய உயிர்களை சில ஆமா சத்தியமாக லங்காடி பையா உன்னை எங்கமும் நம்ப மாட்டேன். நீ எத்தனையோ சூழ்நிலாம் செய்வேன். ஆனா இப்பவும் சூழ்நிலாம் சொல்றேன். சத்தியத்துக்கு போடுறோம்னா நாங்களாம் அமல் நீங்க சொல்றியா? என்னோட உயிர்களை இருக்கிறது. அதாவது ஒரு தாய் பிள்ளையாக இருந்தால் அம்மா ஒரு சார் இருந்தாலும் என்னுடைய உயிர்களை இருக்கிறது. சார் அகட்டும். அப்படி முதல்ல நீ சொல்லிட்டு நீதானியா? சரி உயிர் சொல்லியா? ரைட் அடிக்கிறேன் பார். உயிர் கலாச்சாரம் பேசி வைக்கிற சாமி பண்றாங்க. பணக்காரன் கெப்பாசிட்டி தெரியாது. மொத்த கூகு முழகம் தகராடே காட்டுல படாதி பசங்களே வட்டப்பாறை காணாடே உண்டு காய்கறிகள் புசித்து வந்தாங்க. நாங்களாம் படுத்து மழை படுத்து வருவாங்க. எங்க சாப்பாட்டுலாம் தெரியாது. நான் சொல்லுங்க பெரிய பணக்காரன் உழைக்கிறேன். இருந்தாலும் நான் புத்தியால பயிலும் அடிக்கடி முகுந்தோ அச்சுதானந்த திருவுடுமாறு என்னுடைய உயிர்நிலை சிறத்தில்
இருக்கிறது வந்து பார். யார் சாட்சியாக? கதகளா திருவடி சாட்சியாக உண்மை நிச்சயம் சத்தியம். அட பிறக்குறப்போ கொண்டையோட பிறக்குறப்போ மயங்கலானி மயங்கலானி அவன் உரைத்த வார்த்தை பிரகாரம் நீ ஒன்றை உரைத்தாய். ஆனால் சூதுமார்க்கம் தெரியாமல் மயங்கி விழுந்து விட்டார். உன்னுடைய வீரத்தை கண்டு வச்சுகிறேன். சபாஸ் கண்டு வச்சுகிறேன். கோடிகள் தங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூட்ட நெரிசலில் தங்கள் உடைமைகளை மாறுங்கள். வழிவிட்டு எல்லாம் வருவாங்க. அனைவரும் சொல்லுங்க கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாம் வழிவிடுங்க. தெய்வத்து வழிவிடு இல்லையா? பக்த கோடிகள் தங்கள் பாதுகாப்பை கருதி கொண்டு அனைவர் வழிவிடுவார் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் கீழே இருங்க. எல்லாம் காப்புக்கட்டு 50 தம்பிகள் கீழே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கீழே இருங்க. யாரு மேல இருங்க? கீழே இருங்க. துரியோதன 11 பேர் யாரும் கால் வைக்காதீங்க. கீழே இருங்க. எல்லாம் மேல யார் யாரும் இந்த கோயில் காம்பவுண்ட் சோத்து மேல இருக்கிற தம்பி குழந்தைகள் கீழே இருங்க. கீழே வந்து நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்து விட்டது. பக்த கோடிகள் அனைவரும் 6 மணி அளவில் காட்டாரி அம்மா வாங்க. இந்த துரியோதன சபை ராஜமாலா வாங்கப்பா. ராஜமாலை தான். ராஜமாலை எங்க வாங்க. ராஜமாலை கொஞ்சம் வாங்கப்பா. ராஜமேலக்கார கொஞ்சம் துரியோதன அங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6 மணி அளவிலே காப்பு கண்ணாங்க 4 பேர் காலையில போடுப்பா. மேல யாரு இருக்கு? இலக்கியா இருக்க. இலக்கியா சொல்லுங்க. வேக வேக வேண்டாம். இலக்கியா இருங்க. மாலை 6 மணி அளவிலே தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் மாலை 6 மணி அளவிலே
ஆலயத்தின் அருகே வந்து விழாவினை வேகமா போ காந்தாரி வந்து கொண்டிருக்கு. அதை ஓடுவாங்க. காந்தாரி அதாவது துணைவர்கள் மனைவி குடும்பத்தை எடுத்து அழித்து கொண்டு வருகிறார்கள். காக்காரி அம்மா தனது மகனை வந்து செய்தி கேட்டு வந்து கொண்டிருக்காங்க. துணைவர்கள் அம்மா அவர்கள் மகனை கொண்ட ஆத்திரத்தில் காந்தாரி அவர்கள் தனது ஆரோக்கியத்தை வெளிப்படுத்த காந்தாரி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பயனா ஜாதியாவாங்க. துறையுடைய தாயார் காந்தாரி அவர்கள் ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஓரவாங்க.